ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக் ப்ரோ ஷூட்டரில் நம்ம எப்படிலாம் லெஜெண்டரி கேரக்டர்ஸ் வந்து ஈஸியாக எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லெஜெண்டரி கேரக்டர்ஸ் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு 4 வேஸ் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்டேட்டுக்கும் வந்து நமக்கு வந்து ஃப்ராக் பாஸ் வேணும். ஃப்ராக் பாஸில் வந்து நீங்கள் வந்து லெஜெண்டரி கேரக்டர் வந்து எடுக்கலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ராக் ப்ரோ ஷூட்டருக்கு காசு கொடுத்து போட்டு ஆடுறவங்களா இருந்தால் நீங்கள் ஃப்ராக் பாஸ் தாராளமாக போடலாம். ஏன்னா ஃப்ராக் பாஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 5வது லெவல்லே லெஜெண்டரி, அப்புறம் போக போக இன்னும் பயங்கரமான லெஜெண்டரிலாம் வரும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் எடுத்து இன்னும் 2 கார்டு 5 அப்படி லெஜெண்டரி பயங்கரமாக வரும். ஆனால் நீங்கள் நம்மளை மாதிரி ஃப்ரீயாக விளாட்றவங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ராக் பாஸில் வந்து கடைசி 70வது லெவல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெஜெண்டரி கார்டு கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பு வந்து பார்ப்போம். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அரேனா சேலஞ்சஸ். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து எல்லா அரேனா சேலஞ்சஸையும் முடிச்சிட்டேன். அதனால் நான் அரேனா 30ன்றதுனால எனக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு ஸ்ட்ரைக்கரோட விட்டு தான் நான் முடிக்கிறேன். என்கிட்ட ஸ்ட்ரைக்கரில் பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு win 4 battles with ஸ்ட்ரைக்கர் இன் your deckனா நீங்கள் ஸ்ட்ரைக்கர் வச்சுட்டு 4 மேட்சஸ் ஜெயிக்கணும். இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க டாஸ்க்கெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெஜெண்டரி கேரக்டர் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அரேனா சேலஞ்சஸில் வந்து உங்களுக்கு வந்து முடிக்கும். நீங்கள் ஒரு அரேனா முடிக்க உங்களுக்கு புது அரேனா சேலஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப்பு பார்த்துடலாம். தேர்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம அரேனாலே கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு அரேனா இந்த மாதிரி முடிச்சுட்டு வர உங்களுக்கு வந்து அங்கே அரேனா சேலஞ்சஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் ஆகும். உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து எதுவுமே கிடைக்காது கைஸ். அரேனா சேலஞ்சில் அரேனா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா இந்த இது இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பெருசாக எதுவும் கிடைக்காது. பட் நீங்கள் அரேனா 7 வந்தீங்கன்னா நீங்கள் 3200 ட்ராஃபிஸ்க்கு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வல்கானோ லெஜெண்டரி கேரக்டர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரேனா 8ல் இது இருக்காது. அரேனா 9ல் வந்து உங்களுக்கு வந்து 4600 ட்ராஃபிஸ்க்கு வந்து இன்னொரு லெஜெண்டரி கார்டு தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அரேனா 13ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணின்ற இந்த ஒரு லெஜெண்டரி கேரக்டர் வந்து ஒன்று கிடைக்கும். அப்புறம் அதுக்கடுத்து அரேனா 13ல் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரெயின்போ செஸ்ட்டு, அதில் வந்து உங்களுக்கு லெஜெண்டரி கேரக்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4th ஸ்டெப் வந்து நம்ம பார்க்கலாம். 4th ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து டைமண்ட்ஸ்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த டைமண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஒரு 2500 டைமண்ட்ஸ் இருக்கலாம். நீங்கள் வந்து அதை வச்சு கூட வாங்கலாம். இப்போ வெயிட் பண்ண தெரியாமல் தொட்டுட்டேன், கேன்சல் பண்ணிட்டு தர்றேன். ஓகே, எனக்கு தெரியும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு சில சமயம் இந்த இடத்துல கூட லெஜெண்டரி கேரக்டர்ஸ் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பிக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது போல் அங்கே லெஜெண்டரி வரும் சில சமயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அரேனா செஸ் பார்த்திங்கன்னா தெரியும் 2500 டைமண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெஜெண்டரி. ஓகே கைஸ், உங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ